ஹலோ ட்ரேடர்ஸ், நாளைக்கு நிஃப்டியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எந்தெந்த லெவல் ரொம்ப முக்கியம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நான் செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லேருந்து எந்த பெய்ட் சர்வீஸ், ஸ்டாக் டிப் ஆர் கால் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லை. அண்ட் நம்மளுக்கு யூடியூப் மட்டுமே, மற்ற சோஷியல் ஹேண்டில்ஸ் லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே நம்ம கிடையாது. ஸோ நம்ம பேரை வச்சு யாராச்சும் உங்கள்கிட்ட காசு கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உஷாராக இருந்துக்கோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டுமே. ஸோ இதை வச்சு மட்டுமே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. வழக்கம் போல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயின். அண்ட் ஆப்ஷன் செயினில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்ட்ரைக்கில் தான் இருக்குது. இது என்ன ஸ்ட்ரைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,000 ஸ்ட்ரைக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் அதிகமாக இருக்குது. அண்டு 20,900 ஸ்ட்ரைக்கில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அண்டு சப்போஸ் இன்றைக்கி டே முடியல, ஏன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி கொஞ்சம் சைட்வேஸாக இருந்தது. அண்டு இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போதே நான் ப்ரெடிக்ட் பண்ணது தான். ஆக்சுவலாக இன்றைக்கி சைட்வேஸ் அண்ட் ஷாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வழக்கம் போல் ட்ரேடிங் டிக் அந்த வெப்சைட்டில் தான் கண்டுபிடிச்சேன். அண்டு கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட்டு, சரிங்களா? 20,900 புட் ஃபஸ்ட்டு 2 புட்டு மீன்ஸ் ஃபஸ்ட்டு 2 ட்ரெண்டிங் ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தேன். 20,900 புட்டு அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் 20,950 கால் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அண்டு நான் இதிலேயே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு. அண்ட் அதே மாதிரி தான் இன்றைக்கி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இன்றைக்கி முடிஞ்சது முடியட்டும். அண்டு சப்போஸ் நாளைக்கு வந்து செட்டப் எப்படி இருக்குது அண்ட் எந்த மாதிரி செட்டப் வந்து மார்க்கெட் நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் நான் சொல்கிறேன். அண்ட் இருங்க, நம்ம பென் டூல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டில் போயிட்டுருக்கு, சரிங்களா? இப்போ வந்து இந்த இப்படி உடச்சிட்டு பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் இந்த லெவலுக்கு மேலே போட்டோன்னா மேபி மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் மேலே தான் இருக்குது. அண்டு சப்போஸ் நாளைக்கு திருப்பி கீழே வந்துட்டு, சரிங்களா, இப்படி மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பி ஒரு பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா, இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ட் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், சரிங்களா? பிரேக் அவுட் கீழே பண்ணிடுச்சுன்னா மேலே ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அண்டு பிரேக் டவுன் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கீழே வைக்கணும். அவ்வளோதாங்க, சிம்பிள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே கைஸ், பாய். லவ் யூ ஆல். தேங்க்யூ, பாய்.